அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. எதிர்நோக்கின் பயணம் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக நம்மை உருவாக்கட்டும். இன்று உலகிற்கு நம்பிக்கை தேவை. அதனால்தான் இயேசுவை சந்தித்து நமது வாழ்க்கையின் மையத்திலும் உலக வாழ்க்கையின் மையத்திலும் அவரை மீண்டும் வைக்க திருப்பயணிகளாக நடப்போம். சிறந்த உலகத்திற்கான நம்பிக்கையை வைத்திருங்கள். கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள் என்றும், எதிர்நோக்கின் பயணமானது நம்பிக்கையில் பலப்படுத்தப்பட்ட அன்றாட கடமைகளுக்கும் நற்செய்தியின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு நபரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக நம்மை தயார் செய்ய உதவட்டும் என்றும் கூறினார். திருத்தந்தை அக்டோபர் 22 வத்திக்கானில் ஆயர் மைக்கேல் ஏடன் காட்னி ஃப்ரெட்டர்னிட்டி குழு உறுப்பினர்களை சந்தித்து உரையாற்றியபோது இவ்வாறு கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ ஸ்பேஸ் நான் கன்ஃபண்டட் என்று இலத்தீன் மொழியில் கூறப்படும் எதிர்நோக்கி ஏமாற்றம் தராது உரோமர் 5:5 என்ற நமது யூபிலி ஆண்டிற்கான கருப்பொருள் நமது நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவே. அவர் மட்டுமே திறவைக்கும் முழு உலகத்திற்கும் நம்பிக்கை என்பதை வலியுறுத்துகின்றது என்று கூறினார் திருத்தந்தை. இன்று உலகிற்கு நம்பிக்கை தேவை. அதனால்தான் இயேசுவைச் சந்தித்து நமது வாழ்க்கையின் மையத்திலும் உலக வாழ்க்கையின் மையத்திலும் அவரை மீண்டும் வைக்க திருப்பயணிகளாக நடப்போம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், எதிர்நோக்கின் பயணமானது நம்பிக்கையில் பலப்படுத்தப்பட்ட அன்றாட கடமைகளுக்கும் நற்செய்தியின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு நபரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக நம்மை தயார் செய்ய உதவட்டும் என்றும் கூறினார். பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான அர்ப்பணிப்புள்ள பணிக்கு அக்குழுவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாக எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், இவ்வழியில் அத்தகைய மக்களுக்காக தன்னையே கொடுத்து தனது நாட்டில் அமைதிக்காக உயிரை கொடுத்த ஆயர் கோட்னியின் நினைவை மதிக்கிறார்கள் என்றும் நினைவு கூர்ந்தார். ஆயரின் நினைவாக புருண்டியில் உள்ள ஒரு குடும்பம் கிறிஸ்துவின் பெயரால் ஏழைகள் மற்றும் சிறியவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுகின்றார்கள் என்றும், ஆயர் படுகொலை செய்யப்பட்ட இடமான மீனாகோவில் ஒரு நினைவு சின்னத்தை கட்டுவதற்கான பங்களிப்பு கொடுத்து வருவதற்கு நன்றி தெரிவித்தார் திருத்தந்தை. ஒரு நலவாழ்வு மையத்தை கட்டும் திட்டத்தில் அக்குழுவினர் காட்டும் ஈடுபாடு மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு அன்றாட தொண்டு பணிகள் மற்றும் பல முயற்சிகள் ஆகியவற்றின் வழியாக திருஅவைக்கு ஆற்றல்மிக்க செய்தியை வழங்குகின்றார்கள் என்றும் கூறினார். சிறந்த உலகத்திற்கான நம்பிக்கையை வைத்திருங்கள். கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள். உங்களையும் உங்கள் அன்புக்குரிய நாடான புருண்டியை செபமாலை அன்னையின் பாதுகாப்பில் ஒப்படைத்து தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.